இதை பற்றி நம்ம இப்போ பேசக்கூடாது தம்பி. எவ்வளோ பெரிய டாப்பிக்கு பொசுக்குன்னு நீ பாட்டுக்கு போகிற போக்கில் கேட்டுவிட்ட. இதுக்கப்புறம் தான் கூட்டணி எல்லாம் கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம்லாம் அதை பற்றி பேசுனா அரசியலில் தெளிவாக இருக்கணும் தம்பி, தப்புலாம் பண்ணிடவே கூடாது அப்படின்னு ரொம்ப நேக்காக பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்னென்னா, அவரை தான் நம்ம தொடர்ந்து டே பை டே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரை ஃபாலோ பண்ணும்போது என்ன கேட்டோம்னா, அமித்ஷா ஜி அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காரு, அவங்க கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு, திமுக மீது மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, கண்டிப்பாக இந்த தடவை வந்து மக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக வாக்களித்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து மேடையில் பேசியிருக்காரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டைம் யார் மேலே குறை சொல்கிறதுன்னு யோசிக்கிற டைம் கிடையாது அப்படின்னு பேசியிருக்கார். சுருக்கமாக என்னென்னா, கூட்டணி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை மோனே, அதனால் அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி நாங்கள் எந்த பக்கம் நிற்கிறோம்னு ஒரு கிளாரிட்டி வந்துடுறதுக்கப்புறம் தான் இது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்றதெல்லாம் யோசிக்க முடியும். அதை விட்டுவிட்டு அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போவே சூப்பர் அப்படின்னு நம்ம பாட்டு வரவேற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு வேளை ஒரு சேஞ்ச் ஆஃப் கூட்டணி இருந்துச்சுன்னா அப்போ ரொம்ப சங்கட்டமாக இருக்கும்ல. அதனால் கூட்டணியெல்லாம் கன்ஃபார்ம் ஆகட்டும், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம், யூ ஜஸ்ட் ப்ளீஸ் வெயிட் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ராமதாஸ் அவர்கள். இப்போ எதை பற்றியும் எந்த கட்சியை பற்றியும் குறை சொல்லுகின்ற நேரம் அல்ல. அது நேரம் வரும்போது கூட்டணி எந்த கூட்டணிங்க என்னன்றது போது அப்போது சொல்ல வேண்டிய கருத்துக்கள்.